நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஆகாயத்துல சிவனும் பார்வதியும் மேல அப்படியே ஆகாயத்துல அப்படியே வந்துட்டு இருக்காங்க. கீழே பார்க்குறாங்க ஒரு சிவன் கோயில். அந்த கோயில்ல நல்ல கூட்டம், ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்குது. ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. இப்போ அந்த சிவன் "பாத்தியா, கோயில்ல எவ்வளோ கூட்டம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்றாரு. பார்வதி சரி நம்ம தான் கீழே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. 2 பேரும் கீழே இறங்கி அந்த கோயிலுக்குள்ள வர்றாங்க. அப்புறம் அந்த பூசாரி கேட்குறாரு, யார் நீங்க 2 பேரும்? புதுசா இருக்கீங்க. வழக்கமா வர்ற ஆளுங்க இல்லையே நீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. நான் தான் சிவனும் பார்வதியும் வந்திருக்கோம். நாங்க கடவுள் அப்படின்னு சொல்றாரு கடவுள். நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற அப்படிங்கிறாரு. இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன். நான் கடவுள் தான் வந்திருக்கேன். சிவனும் பார்வதியும் வந்திருக்கிறோம். நீ பொய் சொல்ற. உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. சரி, அப்போ உள்ள போய் இவர் போய் சொம்பு ஒன்று எடுத்துட்டு வர்றாரு. சொம்பு எடுத்துட்டு நீ இதை தொட்டு, இது பித்தளை சொம்பு, இதை நீ தொட்டு இது தங்கம் ஆயிடுச்சுன்னாக்கா நீ கடவுள்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த கடவுள் அதை சொம்பை தொட்டுட்டாரு. அது தங்கம் ஆயிடுச்சு. தங்கமானதையும் இந்த கூட்டமா நின்று அந்த கூட்டம் அத்தனை பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. தெரிச்சு ஓடினதையும் அந்த பார்வதி கேட்குது, என்ன எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. சரி கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் உடனே அந்த கூட்டம் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி எல்லாம் வீட்டில் இருக்கிற அந்த பித்தளை சொம்பு தட்டு முட்டு சாமானம் இது எல்லாத்தையுமே எல்லாம் அண்டா குண்டா எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு இந்த கடவுள்கிட்ட எனக்கு இதை தொடுங்க சாமி, இதை தொடுங்க சாமி, இதை தொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடவுள் நினைக்கிறாரு, சிவன் நினைக்கிறாரு, ஏன்னா நீங்களாடா என்னை பார்க்க வந்தீங்க, காசு பணமெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க கோயிலுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த கோயிலுக்கு வர்றது நம்ம எப்பயுமே காசு பணம் கேட்டு நமக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, போகிறது இல்லைங்க. அந்த கோயில் போகிறது நம்மளுடைய மன அமைதிக்காகவும் மன ஆறுதலுக்காகவும் தான். நம்ம எத்தனையோ பிரச்சனைகள்ல இருப்போம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் விடுபடுறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு நம்ம போய் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்து நம்ம கடவுளை நம்ம மனசார நம்ம நிம்மதியை கொடு சாமி, நிம்மதியை கொடு சாமின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு வர்றதுக்காக தான் அந்த கோயில். எனக்கு சொத்தை கொடு சுகத்தை கொடுன்னு கேட்கறதுக்காக அந்த கோயில் இல்லைங்க. அது புனிதமான இடம். நம்ம போய் கேட்டதையும் எனக்கு நிறைய சொத்து கொடு, நிறைய சுகத்தை கொடுன்னு கேட்குற இடம் அந்த கோயில் இல்லை. ஆறுதலை கேட்டு போகிற இடம் தாங்க கோயில். அதை தெரிஞ்சுக்குங்க. கோயில்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கடவுளை நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் இறங்கி நீங்கள் வேலை செய்யணும். வேலை செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வேற ரூபத்தில் உங்களுக்கு உதவுவார். நேரடியாக உங்களுக்கு உதவ மாட்டார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுங்க. நல்லதே நடக்கும். நன்றி.